வணக்கம். தமிழகம் நியூஸ் 7 செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். தமிழர் பெருமை பேசும் வகையில் பல்வேறு அம்சங்கள் பெற்றுள்ள சுற்றுலா பயணிகளை கவரும் கீழடி அருங்காட்சியகம். சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகம் தமிழர் பெருமை பேசும் வகையில் பல்வேறு அம்சங்கள் பெற்றுள்ள கீழடி அருங்காட்சியகம் 2 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை கீழடி அகழாய்வு தளத்தில் 2018ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து தற்பொழுது வரை 9 கட்டங்களாக அகழாய்வு மேற்கொண்டு வருகிறது. அகழாய்வுகள் மூலம் கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் உலகத் தமிழர்கள் பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் 31,000 சதுர அடி பரப்பளவில் 18 கோடியே 43 லட்சம் மதிப்பில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழக மரபுசார் கட்டிடக்கலை அடிப்படையில் கீழடி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அருங்காட்சியகத்தில் மதுரையும் கீழடியும், வேளாண்மையும் நீர் மேலாண்மையும், களம் செய்கோ, ஆடையும் அணிகலன்களும், கடல்வழி வணிகம், வாழ்வியல் எனும் 6 பொருண்மைகள் அடிப்படையில் தனித்தனி கட்டங்களில் தொல்பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கீழடி அருங்காட்சியகத்தில் பொருண்மை சார்ந்து அமைக்கப்பட்ட கட்டிடங்களான வேளாண்மை, இரும்பு தொழில், நெசவு, மணிகள் தயாரித்தல், கடல்வழி வணிகம், மேம்பட்ட சமூகம் மற்றும் எழுத்தறிவு ஆகியவற்றிற்கு உரிய விளக்கம் 2 நிமிட உயிரூட்டு காட்சி அனிமேஷன் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. கீழடி அகழாய்வு பணிகள், தோற்றம், செயல்பாடுகள் ஆகியவற்றை மெய்நிகர் காட்சி அதன் வாயிலாக தத்ரூபமாக உணர்ந்து கொள்ளும் வகையில் மெய்நிகர் காட்சி கூடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சூதுபவள கற்களால் செய்யப்பட்ட மோதிரக்கல்லின் மாதிரி சுழன்று காணும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சங்ககால மக்களின் கடல்சார் வணிகத்தினை பிரதிபலிக்கும் வகையில் சங்ககால கப்பலின் மாதிரி வடிவமைக்கப்பட்டுள்ளது. அகழாய்வில் அரிதாக கண்டெடுக்கப்பட்டுள்ள தொல்பொருட்கள், மட்பாண்டங்கள், அகழாய்வு குழிகள், செங்கற் கட்டுமானங்கள் போன்றவற்றின் மாதிரிகளும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினால் கடந்த மார்ச் 5ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பண்டைய தமிழர்களின் புகழினை பறைசாற்றுகின்ற வகையிலும் உலக நாடுகள் வியக்கின்ற வகையிலும் கீழடியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தை காண தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள், சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் வருகின்றனர். கீழடி என்ற கிராமம் தற்பொழுது மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக மாறி வருகிறது. வாரத்தில் அனைத்து நாட்களிலும் இயங்கி வந்த கீழடி அருங்காட்சியகத்திற்கு சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் மற்ற அருங்காட்சியகங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் கீழடி அருங்காட்சியகத்திலும் பின்பற்றப்படுகிறது. தமிழகம் நியூஸ் 7 செய்திகளுக்காக எமது செய்தியாளர் கே. தமிழகம் சேட்.